மச்சான் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வா, என்ன நேத்து வெளிய போயிருந்தா இருக்கு? ஆமாடா, நேத்து லீவுடா. கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அப்படியே ஊர் சுத்திட்டு வந்தேன். சரி. சாப்பிடலாமா? சாப்பிடுவோம் வா. முள்ளங்கி சாம்பார், முட்டைக்கோஸ் இன்னைக்கு. ஆஹா. இன்னைக்கு சிக்கன் 65 சாம்பார். சிக்கன் 65 சாம்பார் செம்ம காம்பினேஷன். என்ன ஒரு மாதிரி தள்ளி போற? இல்ல சாப்பிடு. அந்த ஆள் என்ன ரொம்ப ஓவரா பேசுறான் டிஎல். அவன் அதானே ஏய். எனக்கே பாத்துப்பா. ஏன்டா மூக்கு அமுக்கிட்டு பேசிட்டு இருக்க? ஒழுங்கா பேசுறா. இல்ல ஆனா இருக்கட்டும். லைட்டா எனக்கு நான்வெஜ் பிடிக்காதல. சொல்ல கொஞ்சம். என்ன ஒன்னேவா திங்க சொன்னேன்? நான் தானே தின்னுக்கிருக்கேன். பரவாயில்ல. ஏய், என்னடா அது மூக்குல? ஒரு இதுக்காக போட்டுக்கிறான். ஓ, இப்ப இந்த ஸ்மெல் பிடிக்கல நீ வண்ற. ஏன்டா டேய், உன்னை என்னன்னு திங்க சொன்னா நானு? இல்ல உன் சாப்பாட நான் சாப்பிடுறேன்னு சொன்னேன். ஏன் கோபப்படுற? என் தட்டுல நான் எனக்கு பிடிச்சிருக்கு எதையோ வச்சு சாப்பிட்டுக்கிறீங்க. ஸ்மெல்ல பத்தி பேசுறீங்க. நானும் என் மூக்க தானே போட்டிருக்கேன். நானும் ஓ மூக்கிலே மாட்டி விட்டேன். என்னது இது? முள்ளங்கி சாம்பார். அது என்ன? முட்டைக்கோஸ் பொரியல். ஆபீஸே ஸ்மெல் வருதுடா. க்ளோஸ்ட் ஸ்பேஸ் மொத்த ஏரியா ஸ்மெல். நான் கூட உன்னை எல்லாம் சந்தேகப்பட்டேன். பார்த்தா சாப்பாடு இந்த ஸ்மெல் அடிக்குது. இதெல்லாம் வெறும் வெஜிடபிள்ஸ். எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வெஜிடபிள்ஸ்னா இது சிக்கன். இதுக்கு என்ன பெரிய டிஃபரன்ஸ்? உனக்கு பிடிச்ச நீ சாப்பிடுற, எனக்கு பிடிச்ச நான் சாப்பிடுறேன். உன்னே நான் சாப்பிட சொன்னாலும் என்ன நீ இதத்தான் சாப்பிடணும் சொன்னாலும் தப்பு. நான் உன்னை தான் சாப்பிடவே சொல்லலையே. அப்பா சாமி, எனக்கு சாப்பாடு இந்த மாதிரி சாப்பிட முடியலனால அப்புறமா சாப்பிடுறேன். ரொம்ப பண்றாங்களே. என்னடா என்ன கோவமா இருக்கியா? ஆமா. என்னடா கோவப்பட்ட அப்படி? ஏய், பக்கத்துல உட்கார்ந்து தட்டுக்கு ஜூம் பண்ணி பார்த்து எவன் என்ன திங்கறான் பார்த்து பக்கத்துல இருந்து எஸ்கேப் ஆகி போறோம். மூக்கு கிளிப் போறேன். உன்கிட்ட என்ன பேசிக்க நான் போறேன். ஒத்துக்காதடா. வேணாம்ப்பா, நான் எதுக்கு வந்து மல்லு பிடிக்க உனக்கு தெரியும்ல. பாப்பா திருப்பதி லட்டு கொண்டு வந்திருக்கேன். திருப்பதி லட்டா? ஆமா, வீட்ல போனாங்க. அப்படியா? சரி ரைட். அப்பா வெங்கடாஜலபதி உனக்கு கொஞ்சம் அறிவை கொடு. இன்னமும் பழைய மாதிரியே தெரிஞ்சுக்கிறியான். எப்படி கொஞ்சம் வளர்த்து விடு. லட்டு புறா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? என்னன்னு செம்ம டேஸ்ட். நானே 2 லட்டு தின்றான். 2 லட்டு சாப்பிட்டியா? அது திருப்பதி லட்டுனாலே ஒரு ஃபேமஸ் தான். என்ன எல்லாம் ஆபீஸ்ல குசு பேசிட்டு இருக்காங்க. அதுவா? அது ஒண்ணுல நியூஸ் பத்தி பேசிக்கிறாங்க. என்ன நியூஸ்ல? அது இந்த நெய் கம்பெனிக்கார ஏதோ சொன்னாங்க. நெய் கம்பெனியா? புரியல எனக்கு. அட, இந்த ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் இருக்கார்ல, அவர் டக்குன்னு திருப்பதி லட்டுல வந்து மாட்டு கொழுப்பு கலந்துருக்காங்க, மீன் எண்ணெய் கலந்துருக்காங்க, பன்னி கொழுப்பு கலந்துருக்காங்க மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு. அது உண்மையா இல்லன்னு பெரிய பஞ்சாயத்து தெரியாத உனக்கு? தெரியாது. மாப்ள 4 வருஷமா இதத்தான் சாப்பிட்டு இருக்காங்க. என்ன சொல்ற? ஆமா, அது வந்து அந்த டேஸ்டே வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்றாரு. ஆமா, எனக்கு கூட இங்க உண்டாயே அதான் டேஸ்ட் நல்லா இருக்கு. நீ கொஞ்சம் சாப்பிடு. சாப்பிடு மாப்ள. எதுக்குமே வாந்தி எடுக்கிறான்? ஓ, இது வெஜிடேரியனோ? ஒண்ணு இல்ல சார், பண்ணதா சார். க்ளீன் பண்ணி சார். நான்வெஜ் கொண்டு போக கூடாது சார். சார் நான்வெஜ்ல இல்ல. நான்வெஜ் எதுவும் வைக்கல? இல்ல சார். சார் நான்வெஜ் இருக்குது என்ன துணியில? சார் இல்ல சார், அந்த கவர்ல வேற இருந்துச்சு. அந்த கவர் போங்க துணியை மட்டும் தூக்கி போட்டு போங்க. வேலுகுண்டல வாடா, வெங்கடரமணா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. என்ன கோவிந்தா கொண்டாங்க? நான்வெஜ் நாட் அலௌட். நான்வெஜ்ல மலையில நீ ஏறக்கூடாது. நான்வெஜ் தூக்கிட்டு. நான்வெஜ்லாம் எடுத்துட்டு வரல சார். நான்வெஜ் தூக்கிட்டு மலையில ஏறினீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. நான்வெஜ் எடுத்துட்டு வரல சார். இது என்ன துணி ஒரு இதா இருக்கு மாதிரி இருக்கு? துணி சார், பழைய துணி சார். என்ன இது? என்ன இதுல ஈர துணி சார், அதனால அப்படி ஸ்மெல் வருது. எனக்கு இது சந்தேகமா இருக்கு. வச்சிட்டு போங்க நீங்க. துணியை வச்சிட்டு சார் அப்புறமா இதுல போங்க. அப்புறம் எப்படி? ஐயோ போ. அடா எத்தனையோ மணி நேரம் நின்னோமப்பா. காலெல்லாம் வலிக்கதான் செஞ்சுச்சு. ஆனா அந்த வெங்கடாஜலபதியை திறந்து ஒரு வாட்டி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த மொத்த வலியும் பறந்து போயிருச்சியா. அதுவும் இந்த லெட்ட பார்த்தவனே அப்படியே புது எனர்ஜி வந்துருச்சு. திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிந்தா கோவிந்தா. ஏய் தம்பி, என்ன பாத்துக்கிறீங்க? எடுத்து சாப்பிடு. அண்ணே இதுல ஃபுல்லா வந்து இந்த பீஃப் ஆயில், அது போல ஃபிஷ் ஆயில் எல்லாம் கலந்துருக்காங்களாம்ண்ணே. ஏவலாம் பேசக்கூடாது. உனக்கு விஷயம் தெரியலனா தெரியலன்னு சொல்லி சும்மா உட்காந்துக்கிட்டு பஞ்சாயத்து போர்டுல உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு பேசக்கூடாது. இங்க இருங்க, நான் சொல்லல, அவங்க சிஎம்ஏ சொல்றாங்க. அவங்க எல்லாரும் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க என்னையா சொல்றீங்க? இதெல்லாம் கலந்துருக்காங்களா? ஆமா. சரி விடு, நம்ம தான் நான்வெஜ் சாப்பிடு. நீ சாப்பிடுவீங்க நான்வெஜ்? நானும் சாப்பிடுவேன். நானும் நான்வெஜ் சாப்பிடுவேன். இதுல என்ன இருக்கு? சாப்பிடுவேன். நான் பீஃபே சாப்பிடுவேன். ஆனா பிரசாதம் சொல்லிட்டு இத கலந்து கொடுத்தாங்களே, எப்படி சாப்பிடுறது? கரெக்ட்டா கேட்டு விட்டானே. டேய், இத கூட விட்டுறலாம்டா தம்பி. கீழ இருந்து ஒருத்த செக் பண்ணாம பாரு. ஆமா. பட கூடாதா? வாங்கனே. நீ வா, நீ போய் மலையில இறங்கி போய் பேசிக்கணும். நீ வா. ஏய், நான்வெஜ் எல்லாம் யாரும் கொண்டு போக கூடாது. ஏய் ரெண்டி என்ன சொன்னீங்க? நான்வெஜ் எல்லாம் யாரும் எடுத்துட்டு போக கூடாது. எடுத்துட்டு போக என்ன பண்ணணும்? மலை புனிதமானது. நான்வெஜ் திட்டுல மலையில ஏறக்கூடாது. சாப்பிட்டு கூட ஏறக்கூடாது. கையை நீட்டு. இந்தா, அப்ப இத வச்சுக்க. இந்தா இதை. என்ன லட்ட வேண்டி ஏன்டா? இது நான்வெஜ் தானடா? நான்வெஜ்ஜா? ஏண்டா மலைக்கு மேல எதையுமே எடுத்துட்டு போக கூடாது, நான்வெஜ் இருக்க கூடாதுன்னு சொன்னியே. ஆமா. என்னடா இது? என்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்க? உங்க சிஎம்ஏ சொல்லிட்டாரடா. என்ன சொன்னாரு? அத லேசா உள்ள போட்டு கிண்டி இருக்கீங்களே.
என்ன இந்த சொல்றீங்க? கிட்ட கிண்டி இருக்கீங்களா? என்ன சொல்றீங்க நீங்க? தெரியாதா? நியூஸ் பாக்கலையதா? பாக்கல. அக்கட ரண்டி சூடுறா, நியூஸ சூடுறா. மன உளைச்சலா இருக்கு எனக்கு. யோ மாப்ள என்ன ஆச்சு? நியூஸ்ல டக்கு இப்படி போடுறாங்க. மாப்ள எனக்கு அப்படித்தான் இருக்கு. அதனாலதான் மலேசியா முருகனை போய் கும்பிட்டு வரலாம்னு இருக்கேன். மலேசியா முருகனை கும்பிட போய்யா? ஆமா 10 கேஸ்கா? ஆமா வசதியா? வசதியா? யோ மாப்ள அவன் ஜிடி காலேஜ்ல குரூப் டூர் புக் பண்ணி போய்க்கிருக்காங்க. என்ன சொல்ற? உனக்கு மேட்டரே தெரியாதா? தெரியாது. 7 நாள் மலேசியா சிங்கப்பூர் குரூப் டூர் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க ஜிடி காலேஜ்ல இருந்து. அவங்களே வந்து சைட் சீயிங், இந்த விசா அப்ரூவல், அப்புறம் தங்குற இடம், ஃபுட் அகாமடேஷன் எல்லாமே பாத்துக்கிறாங்க. அப்படியா? அதுவும் வெறும் வந்து 99,999 ரூபாய்க்கு. அப்படியா? ஆமாயா. எத்தனை நாள்? 7 நாள் மாப்ள. 7 நாளா? ஆமா. நவம்பர் 22ஆம் தேதி சென்னையில இருந்து எக்ஸ் டிபார்ச்சர். பிளான் எல்லாம் போட்டு பயங்கரமா இருக்கு. நீ வரியாவா? ஜாயின் பண்ணிக்க. காசு நம்மட்ட அவ்வளவுலாம் இது இல்ல. தேவலாம எதுக்கு என்னோட ஏ மாப்ள ஈஸி இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கியா? மாசம் 15,000 ரூபாய் நீ வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ல பே பண்ணிக்கலாம். அப்படியா? ஆமா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இருக்கு. வாயா போயிட்டு வரலாம். லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி நீங்க போய் குரூப் டூர் போயிட்டு வருவாங்க. சிங்கப்பூர் மலேசியா. வாங்க வாங்க, எதுக்கு வந்தீங்க இப்போ? இப்போ நீங்க வராதீங்க சார். காலையில வாங்க போங்க. நீங்க வராதீங்கன்னு சொல்றேன். வாங்க போங்க போங்க, அப்படி போங்க. 11 மணிக்கு மேல வாங்க எல்லாரும். என்ன சார் வேணும் உங்களுக்கு? இன்னைக்கு கிடையாது சார். இன்னைக்கு அப்ளிகேஷன் தரதில்ல. வெளியே போங்க. நீங்க இன்னைக்கு அப்ளிகேஷன் கிடையாதுன்னு சொல்லிருக்கேன் சார். உங்களுக்கு என்ன சார் வேணும்? என்ன வேணும்? என்னையா வேணும்? ஏன் வாயை பார்த்துட்டு இருக்க? போஸ்ட் லஞ்ச் வாங்க. இப்ப நான் பேச முடியாது, எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு. போஸ்ட் லஞ்ச் வாங்க சார். ஐ எம் இன்டு இட் சம்திங். நான் ரொம்ப நேரமா நானும் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? மூஞ்சி எப்படி காட்டணும்? இப்படி காட்டினா தான் கேமரால வரும். இந்த பக்கமே திரும்பி இருந்தா தெரியும். போங்க போங்க. இதெல்லாம் வந்து ஒரு உலகத்திலே ரொம்ப கொடுமையானவர்கள் வந்து அதிகமாயிட்டாங்க. நாடு நாசமா போயிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. எதுல பண்றதுன்னு ஒரு இது இல்லையா? பகவானுக்கு பண்றதுல எல்லாம் பண்ணுவீங்க. களி முத்திரிச்சு கல்கி போட கிளைமேக்ஸ் மாதிரி கமலஹாசன் இப்படி வந்து நிக்க போறார். பிரபாஸ் வர போறார், பேச போறார். அந்த கீர்த்தி சுரேஷ்ன்ற அந்த அம்மா வந்து அந்த இதுக்கு வச்சு ஏதோ ஒரு நாசம் பண்ண போறானுங்க. தெரிஞ்சு போச்சு எனக்கு. அதுதான் இந்த நாட்டுல நடக்க போறது. அது வேற எதுக்கும் வழி இல்லை. இப்படி போனா இதான் நடக்கும். சரி சார், இந்த ஃபார்ம்ல சைன் பண்ணா காசு ட்ரா பண்ணிட்டு போயிடும். என்ன சார் இது? இதுக்கு மஞ்சள் ஸ்லிப்ல வரணும். ஏன் பிங்க் ஸ்லிப் எடுத்து வந்தீங்க? மஞ்சள் ஸ்லிப் இல்ல, அதனால பிங்க் ஸ்லிப். ஓ, அது இல்லைன்னா இதை போட்டுடலாமா சார்? அந்த ஸ்லிப் இல்லைன்னா இந்த ஸ்லிப்பை கொண்டு வரலாமா? இப்படி அடல்ட்ரேஷன் பண்ணி தான் நாடு நாசமா போயிட்டு இருக்கு. நெய்னா நெய்யத்தான் ஊத்தணும். நெய் மாதிரி லிக்விடா இருக்கிற எதையா வேணாலும் ஊத்தலாமா? பாமாயில்ல கண்ட கருமாந்திரத்தை வச்சு சுத்தி கூடாது, லட்டு உருட்ட கூடாது. நாடு நாசமா போயிட்டு இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? உருமா கட்டி ஹோட்டல்லாம் சூப்பரா இருக்கு சாப்பாடு. முன்னாடி மாதிரி இல்ல, டேஸ்ட் மாறி. பிரியாணி நல்லா இல்ல, முன்னாடி மாதிரி இல்ல. ஸ்வீட் கடை சூப்பரா இருக்கு, முன்னாடி மாதிரி இல்ல, மாறிடுச்சு. திருநெல்வேலியா வாங்குறாங்க, முன்னாடி மாதிரி இல்ல. இப்ப முன்னாடி மாதிரி இல்ல, முன்னாடி மாதிரி இல்ல. மக்களே முன்னாடி மாதிரி இல்ல, முன்னாடி மாதிரி இல்ல. திருப்பதி லட்டு ஒண்ணு கொடுத்தாண்டா, சாப்பிட்டது நல்லா இல்ல. முன்னாடி ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு, முன்னாடி மாதிரி இல்ல. அது எதை பார்த்தாலும் முன்னாடி மாதிரி இல்ல, முன்னாடி மாதிரி இல்லங்கிறியே. அது கரெக்ட். கரெக்டா? வயசாயிடுச்சுல உனக்கு. உனக்கு வயசானதுனால எதுவுமே முன்னாடி மாதிரி தெரிய மாட்டேங்குது. இல்ல முன்னமே முன்னாடி மாதிரி. கரெக்ட் கரெக்ட். வயசாயிடுச்சு. வயசை பத்தி பேசாதீங்கன்றான். வயசாயிடுச்சு உனக்கு. எனக்கு வயசை பத்தி பேச டென்ஷன் ஆகுது பாத்துக்க. வயசு இருக்காங்க. பிரசாதத்தில் மாட்டு கொழுப்பு கலந்திருப்பதாக ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. போயிட்டானா? நான் தான் சொன்னேன்டா, முன்னாடி மாதிரி இல்ல, முன்னாடி மாதிரி இல்லன்னு சொன்னேன்ல. என்ன வயசாயிடுச்சுன்னு சொல்லி என்ன இது பண்ணிட்டீங்களா? சாரி, அவனுக்கு நல்லா வயசாயிருச்சு. டேஸ்ட்லயே கண்டுபிடிக்கிறான் பாரு எல்லாத்தையும். வயசானாலே இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஆமா, டேஸ்ட்லயே கண்டுபிடிச்சான். வயசாயிருச்சு. இவங்களும் முன்னாடி மாதிரி இல்ல, மாறிட்டாங்க ரொம்ப. மேடம் ஒரு சின்ன பைட் மேடம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருப்பதியில வந்து இந்த லட்டு வந்து ஏதோ கலப்படம் கலந்துட்டாங்க, அதுல ஏதோ இம்பியூரிட்டி போய் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் கண்டுக்கிறதே கிடையாது, அதெல்லாம் சாப்பிடறதே கிடையாது. பலவா கைப்பட்டு வருதுன்னு எப்ப நிறுத்திடுவாங்க, சாப்பிடறதே இல்லையா? ஆமா, அதெல்லாம் பசங்க சாப்பிடறதே கிடையாது. பாகவதாச்சாரம். பாகவதர் அபச்சாரமா? பாகவதர் செத்தே கிட்டத்தட்ட 80 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர், ரஜினி, இப்ப விஜய் வரைக்கும். அது பாகவதர் அபச்சாரம்டா, பாகவ அவதாரம். அப்படியா? தெரியாது, தெரியல. அதெல்லாம் சரியா? என்ன நீங்க என்ன போறப்ப அதான் கேட்டுக்கிறீங்க. பழம் கைப்பட்டு வரனால அதெல்லாம் நாங்க சாப்பிட நிறுத்திட்டோம், இதெல்லாம் நாங்க தொடரதே இல்ல அப்படிங்கிறீங்களே. ஏன் இப்ப நீங்க ஹோட்டல்ல எல்லாம் போய் சாப்பிடறதே இல்லையா? நீங்க சாப்பிடறது இல்ல. இப்ப எதுல கோயிலுக்கு வந்தீங்க நீங்க? ஆட்டோல வந்தேன். ஆட்டோல வந்தீங்கல்ல? ஆட்டோல ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுக்கு புது சீட்டா போட்டு கொடுத்துட்டு இருக்கா, இல்ல புது ஆட்டோவை ரேப்பர்ல இருந்து ஓபன் பண்ணி வண்டி ஓட்டிட்டு இருக்கா? ஒவ்வொரு நாள் அதே பழைய ஆட்டோ தானே, அதுல தானே ஏறி வர்றேன். என்ன வீட்டுல சாப்பாடு சாப்பிடுறது உண்டா? இல்ல அதுவும் கிடையாதா? சாப்பிடுறோமே. சோறு, காய்கறி இதெல்லாம் சாப்பிடுறீங்க தானே? என்ன அரிசி சாப்பிடுறீங்க? பொன்னி
ராஜபோகம் பொன்னி போட்டு சாப்பிடுறீங்களே, ராஜபோகம் என்ன உங்க வீட்டு கொள்ளையிலயா முளைக்குது? அதை ஒரு விளைநிலத்துல பொன்னி, அது ஒரு விவசாயி பண்ணி, அதை ஒருத்தர் மூட்டையா கட்டி, இப்படி பல கம்யூனிட்டிகள் சேர்ந்து பல கைகள் அதுல பட்டதுனால தான் சோறே சாப்பிட முடியுது. அப்ப மட்டும் உங்களுக்கு அது தோணலையா? என்ன அம்பி சாத்து அம்பி யாரா அம்பி உள்ள கிரிஞ்சா பண்ணிட்டு இருக்கான்? ஆன்ட்டி எவ்வளவு பெரிய கருத்தை சொல்லிக்கிறீங்க, நான் பேசுற கிரிஞ்சா உனக்கு? இந்த கிரிஞ்சா நான் பார்த்ததே இல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். யாரா நீ என்னடா மைக்கு? ஊருக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா போதும், மைக்கு ஒரு கேமரா தூக்கிட்டு வந்து இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க வேண்டியது. அவன் இல்ல வேணாம் வாயில முழுங்கினாலும் அவன் நாக்குல இருந்து மொத்த மேட்டரையும் புடுங்கி அவனை வீடியோல போட்டு காமிச்சு இப்படி மீம் கண்டுட்டாங்க, வாழ்க்கையே போட்டு தள்ளிடுது. போடாங்க ஆன்ட்டி, ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி இருந்தா நான் காப்பாத்தி விட மாட்டேன். தேவையில்லாத வேலையெல்லாம் பேசாதீங்க. ஓகே தல்றாம்பே பழைய மரச்சுன்னு நிக்கிறானே. போட்டு அடிச்சு விரட்டிக்கிறீங்க. சரி ஓகே, என்ன கேட்டுட்டு போடா. நீ தானே எட்டுருன்னா விடுதலை இவ்வளவு பண்ணது கேட்கணும்ல. சரி என்ன எதுக்கு அடிச்சாவன? அவன் லட்டுல வந்து திருப்பதி லட்டுல மேட்டர் கேட்டியா? திருப்பதியில அந்த லட்டுல வந்து கலந்துருக்காங்களா? அப்படி இல்லையா? அது நான் விசாரிச்சேன். நான் என்ன மேட்டர்னா, மாட்டோட கொழுப்புல இருந்து எடுத்து, மாட்டு கொழுப்பு, பன்னி கொழுப்பு அல்லது மீன் ஆயில் அல்லதுதான் போட்டுருக்காங்க. அல்லது அதுல மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். என்ன இருக்குன்னு என்ன கன்ஃபார்ம்? அப்ப இது மூணுல ஒண்ணு ஆனா கன்ஃபார்ம் அது என்ன ஆகல. இவங்க எல்லாம் வந்து ஆன மாதிரி டக்குனே வந்து இதுல நியூஸ்ல போடுறதும் இதை செய்யறதும் சொல்லிட்டார்ல. அவரு சொல்லுவாருங்க, திருப்பதி கோயில்ல லட்டுல நீங்க இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, நெய் எதுல இருந்து வருது? வெண்ணெயில இருந்து வருது. வெண்ணெயில இருந்து வருது. தயிர்ல இருந்து வருது. தயிர் எதுல இருந்து வருது? பால்ல இருந்து வருது. பால் எதுல இருந்து வருது? மாட்டுல இருந்து வருது. மாட்டுல இருந்து வருதா? வருது. இப்படி மாறி மாறி மாட்டுல இருந்து தான் ரெண்டு விஷயம் வருதுங்கறனால நெய்ய தான் அப்படி தப்பா? இல்ல தப்பு கிடையாது. மாட்டு நெய்ங்கிறது எப்படி வருது? பால்ல இருந்து வருது. மாட்டை அறுத்து உள்ள இருந்து எடுத்தா கொழுப்பு, அது மாட்டுல இருந்து தானே வருது. அதனால தப்பு இல்ல. எடுக்கல, பால் நெய் தான் அது. அல்லதுன்னு போட்டிருக்காங்களே. அல்லதுன்னு போட்டு அல்லது இது அல்லது அது அல்லது இது அல்லது இந்த மூணுல ஏதோ ஒண்ணு கலந்துருக்காங்க. இல்ல எதுன்னு கன்ஃபார்ம் ஆகல. இன்னும் மூணுல ஒண்ணு கலந்துருக்காங்களா? இல்லையா? கலந்துருக்காங்க. அப்ப நீ தின்னதுதான் அதை இல்லன்னு ஆக்க முடியாது. ப்ளீஸ், நான் இத தான் மனசுல தேத்திக்கிட்டு இருக்கேன். அவனு என்கிட்ட பேச அடி வாங்கிட்டு போலாம். இங்க பாருங்க, தெரிஞ்சு ஒரு விஷயத்த சாப்பிட்டாதான் நம்ம தப்பு. தெரியாம சாப்பிடுறது எந்த தப்பு கிடையாது. அது போக சாப்பிடுறது தப்பே கிடையாது. சாப்பிடு, பரவாயில்ல. ஏன் மத்தியில கொடுத்துட்டாங்க? பரவாயில்ல விடுறா. Andhra Pradesh Deputy Chief Minister announced 11 days fast for this the Tirupati Balaji's temple Laddu issue, and it's going big in Andhra Pradesh right now. Andhra Pradesh politics is going big right now. We're going to watch it in NDTV. மாஸா இருக்காருயா. பாலிடிக்ஸ்ல மாஸ் காட்றாரு. யார் அவரு? அவர்தாங்க பவர் ஸ்டார். உங்க ஊர் பவர் ஸ்டாரா? எங்க ஊர் பவர் ஸ்டாரா? நாங்கலாம் சிரிப்போம். ஏங்க இவர் உண்மையான பவர் ஸ்டாருங்க. டெபுட்டி சீஃப் மினிஸ்டர். டெபுட்டி சிஎம்மா அவரே சொல்லிட்டாரா? ஆமா. என்ன சொல்லிருக்காரு? அந்த கலப்படம்லாம் கலந்து போய். ஆமா கலந்துருப்பாங்க. கடுப்பாய் கான்ட்ராக்டர் எல்லாத்தையும் தூக்கி உள்ள வைங்கடா. அந்த தேவசம் போர்ட்ல எவெல்லாம் லிங்க்ல இருந்தாங்க எல்லாத்தையும் தூக்கி உள்ள வைங்கன்னு வச்சிருப்பாரு. அது நடக்கலங்க. புனித தன்மை லட்டோட புனித தன்மை கெட்டு போச்சுன்னு சொல்லி கையில காப்பு கட்டி 11 நாள் விரதம் இருக்காரு கோயில். அப்பதான் அந்த புனித தன்மை மீட் எடுக்க முடியும்ல. அதுக்கா கோயிலோட புனித தன்மை. ஆமா போங்க. அந்த போராட்டம் புனித தன்மை கெட்டு போயிருந்து 11 நாள் தியானம் இருக்க புரியல. ஏய் இது வரைக்கும் கூட டவுட் வரலடா. ஆனா நீங்க இதெல்லாம் பண்றப்ப பாக்குறப்ப தான் உண்மையிலே கலந்தாங்களா இல்ல கலந்த மாதிரி ஆக்சன் போடுறாங்களா டவுட் வருது. ஜெய் பவர் ஸ்டார். இந்தா பிரசாதம் எடுத்துக்க. ஏய் பிரசாதம் எல்லாரும் கொடுக்கணும். போ. மூஞ்சிய கேமரால காட்டினா காட்டுறானா? அண்ணே அண்ணே திருப்பதி லட்டு. லட்டையே வெங்கடாச்சலபதி கும்பிட்ட மாதிரி கும்பிட்டு இருக்காங்க. டேய் இது 300 வருஷமா தான்டா போடுறாங்க. அதுக்கு முன்னாடி அப்பமா ரொம்ப கும்பிடுறாங்களே. மாப்ள திருப்பதி லட்டு மாப்ள நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சாங்கியம்லாம் பண்றான். நல்லா இருக்கும். நல்லா இருக்குல? தேங்க்ஸ் மாப்ள. ரைட்டா முன்ன மாதிரி இல்ல கொஞ்சம். லட்டு பிரசாதத்தில் மாட்டு கொழுப்பு கலந்து இருப்பதாக ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல். என்ன நியூஸ்ல வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா உண்மையா இருக்குமோ மாப்ள? யூடியூப்ல இத பத்தி எல்லாம் வீடியோ போட்டுருப்பாங்க. அத பாப்போமா? போடு பாப்போம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இது இந்த லட்டு மேட்டர் வந்து ரொம்ப வருஷமாவே இருக்குங்க. லட்டு இந்த லட்டு எங்க இருந்து வருதுன்னா திருப்பதியில இருந்து வருதுங்க. இந்த லட்டு எப்படி செய்யறாங்க, என்ன கலந்துருக்குங்க, கலக்கலாங்கிறாங்களா, சாப்பிடலாமா வேணாமா? 1 மினிட். இது மட்டும் இல்ல, பாக்கெட்ல போடு, வாயில போடு. நல்லா இருக்குல்ல? பாப்போம். எல்லாம் வீட்டுக்கு போங்க. ஏய் எல்லாம் வேலைய பாருங்க போங்க. டிஸ்கிரிப்ஷன்ல ஜிடி ஹாலிடேஸோட லிங்க் இருக்கு.
இவங்க வந்து சிங்கப்பூர் மலேசியாவுக்கு வந்து 7 days ட்ரிப் குரூப் டூர் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ECMI ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் வெறும் 99,999. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அதை அவைல் பண்ணிக்கோங்க.